கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கில் போலீசார் தேடுவதை அறிந்த பின்னரும் அந்த மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மோட்டார் அறைக்குள் சென்று மாணவியை மிரட்டி மீண்டும் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் இனிதா. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் போலீசார் தேடுவதை அறிந்தும் பின்னரும் அந்த மாணவியை மோட்டார் அறைக்குள் அடைத்து வைத்து பலாத்காரம் செய்ததாக குற்றப்பத்திரிகையில் பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. கோவை விமான நிலையம் அருகே கடந்த மாதம் 2ஆம் தேதி கல்லூரி மாணவி காதலனுடன் காரில் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த 3 பேர் காதலனை தாக்கியதுடன் மாணவியை தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்தனர். இந்த வழக்கில் சதீஷ், கார்த்திக், தவசி ஆகிய 3 பேரை போலீசார் காலால் சுட்டு பிடித்தனர். இந்த வழக்கு 30 நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்ற செயலில் ஈடுபட்டவர்களுக்கு நீதிமன்றம் மூலம் கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி கோவை மகளிர் கூடுதல் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். 50 பக்கம் கொண்ட அந்த குற்றப்பத்திரிகையில் பரபரப்பு தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. இது குறித்து காவல்துறையினர் கூறும்போது 50 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையில் 400 ஆவணங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், சம்பவம் நடந்த இரவு 11:10 மணிக்கு காரை உடைத்து மாணவியை கடத்தி சென்று 3 பேரும் அவரை மிரட்டி அரசு பாலிடெக்னிக் வளாக சுற்றுச்சுவரை தாண்டி சொல்லியுள்ளனர். பின்னர் அந்த வளாகத்திற்குள் சென்று அங்கு உள்ள மோட்டார் அறைக்குள் அவரை அடைத்து வைத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இரவு 11:30 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரை அந்த மாணவியை 4.5 மணி நேரம் அடைத்து வைத்துள்ளனர். அந்த மாணவியை 3 பேரும் சேர்ந்து பலாத்காரம் செய்த பின்னர் அந்த அறைக்குள் அடைத்து வைத்துவிட்டு வெளியே வந்தனர். இதற்கிடையே காவல்துறையினர் வாகனங்கள் விமான நிலையத்தின் பின்புறத்தில் அங்குமிங்கும் சுற்றி கொண்டிருந்தன. அத்துடன் காவல்துறையினர் அங்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அதை பார்த்ததும் தங்களை தான் போலீசார் தேடுகின்றனர் என்பதை 3 பேரும் அறிந்து கொண்டனர். இருந்த போதிலும் 3 பேரும் அந்த மாணவியை மிரட்டி மீண்டும் பலாத்காரம் செய்தனர். அந்த மாணவி வேண்டாம் விட்டுவிடுங்கள் என்றும் கதறிய போதும் அதை பொருட்படுத்தாமல் 3 பேரும் அறிவாளை காட்டி மிரட்டி கொடூர செயலில் ஈடுபட்டுள்ளனர். அதிகாலை 4 மணிக்கு பின்னர் அந்த மாணவியை மிரட்டி சுவர் ஏறி குதிக்க சொல்லி போக வைத்துள்ளனர். அந்த மாணவி அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்ற போதும் அவர்கள் அங்குதான் இருந்துள்ளனர். மாணவியை காவல்துறையினர் மீட்ட பின்னர் அங்கிருந்து 3 பேரும் தப்பிச் சென்றுள்ளனர். கைதான 3 பேரும் காதலனின் காரை உடைத்த போது அதில் பதிவாகியிருந்த கைரேகைகள், தவசி தனது சட்டையை கலற்றி கொடுத்ததால் அதில் பதிவாகியிருந்த கைரேகை, மோட்டார் அறைக்குள் இருந்து எடுக்கப்பட்ட தடயங்கள் உட்பட பல்வேறு ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் மாணவியிடம் இருந்து 3 பேரும் பறித்து சென்ற வெள்ளி மோதிரம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இதற்கிடையே கோவை சிறையில் இருக்கும் சதீஷ், கார்த்திக், தவசி ஆகியோர் நீதிமன்ற காவல் நேற்றுடன் முடிந்தது. இதையடுத்து 3 பேரும் காணொலி காட்சி மூலம் கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்கள் 3 பேரும் வருகிற 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீடித்து நீதிபதி சிந்து உத்தரவிட்டுள்ளார். இனியா. தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.